இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் பிரச்சனை? சார், இடத்துக்கு சொந்தக்காரரு இவங்களை எல்லாம் வெளியே அனுப்ப சொன்னாரு. அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். யாருங்க இந்த இடத்தோட சொந்தக்காரரு? இவர் தான் இடத்துக்கு சொந்தக்காரர். என்னது இடத்துக்கு சொந்தக்காரர் இவரா? ஆமா சார், இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு தான் சார். சார், அதெல்லாம் முன்னாடி. இப்ப இந்த இடத்துக்கு சொந்தக்காரே நான் தான். இந்த இடம் எங்க அப்பா பேர்ல இருக்கு. அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு பிறகு அவர் வாரிசான எனக்கு தான் இந்த இடம் சொந்தம். ஏதோ டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க. சார், டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல தான் இருக்கு. சட்டப்படி இந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். இந்த இடத்தை எழுதி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு தகராறு பண்றீங்க? சார், இந்த இடத்த நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. சேட்டு கிட்ட அடமானம் மட்டும்தான் வச்சேன். அவர் இப்போ உயிரோட இல்ல. இவர் ஃபோர்ஜரி பண்ணி இந்த இடத்த அவர் பேருக்கு மாத்திருக்காரு. இந்த பத்திரத்துல உங்க சைன் இருக்கு. அது ஏன் கையெழுத்தே கிடையாது சார். நான் போடல. சார், நீங்க சொல்றத நான் எப்படி சார் நம்புறது? நீங்க இதெல்லாம் கோர்ட்ல வச்சுதான் பேசி தீக்கணும். இந்த டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல இருக்கு. அதை வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க தகராறு பண்ணாம வேலை செய்யற ஆளுகளை எல்லாம் கூட்டு போயிடுங்க சார். அதுதான் உங்களுக்கு நல்லது. சார், என்ன விளையாடுறீங்களா? இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு சார். போலி பத்திரத்தை காமிச்சவங்களை வெளியே போக சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க. அங்க வச்சு வாதாடுங்க. இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ணா என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் போலீஸ் யாருன்னு நாங்க காட்ட வேண்டியதா இருக்கும். மரியாதையா போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கான்ஸ்டபிள், வேலை செய்யறவங்களை எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க. கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இடத்தோட ஓனரே வெளியே போக சொல்றீங்க. எங்க போலாம்? இல்ல சார், அவங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. விடுங்க, பாத்துக்கலாம்.